நிவின் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அந்த பசுபதி இப்படி பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் விஜய், எல்லாரும் இப்போ வந்து கொடைக்கானலில் தான் இருக்காங்க. பசுபதி வந்து வீட்டை வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒரே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கானா. எல்லாருமே என்ன பண்ணுறது தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்களா. அது வரைக்கும் குமரன் ப்ரோ இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அந்த பசுபதியை நான் சும்மாவே விட மாட்டேன், இப்போவே போய் அவனுக்கு என்ன பண்ணுறப்பார் அப்படின்னோடனே செமையாக டென்ஷன் ஆகிறாரு நிவின். ஐயோ வேணாம் வேணாம், உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு காவேரி அப்பயே சொன்னான், நான் தான் கேட்கல. வேணாம் விஜய், சொன்னால் கேளுங்க அப்படின்னோடனே, காவேரி இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கிறா. அந்த பசுபதி பண்ணுற வேலை என்கிட்ட சொன்னா நான் அவனுக்கு ஒரு முடிவு கட்டியிருப்பேன்ல அப்படின்னு. வேணா விஜய், சொன்னால் கேளுங்க, ஏற்கனவே வந்து பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, எங்களால் தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்ருக்கா. இதில் இன்னும் ப்ராப்ளம் ஆனால் கஷ்டமாயிடும். அதனால் வேணா விஜய், இந்த விஷயத்தை விடுங்க. எதுவாக இருந்தாலும் வந்து காவேரியும் வந்து போயிருக்காங்கல்ல அண்ணனும், அப்போ பார்த்துப்பாங்க. நான் அதெல்லாம் முடியாது நிவின், நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அந்த பசுபதியை நான் சும்மாவே விட மாட்டேன். எப்படி அவன் இப்படிலாம் பண்ணலாம், நான் எப்படி விட முடியும். பத்தாதுன்னு காவேரி எதுக்காக வந்து இந்த நிலைமையில் அங்கே போனான் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. யமுனா, என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவளுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா இல்லையா, இப்படி பண்ணிட்டாளே நிவின், இந்த டைமில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. சரி விஜய் விடுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சமாதானப்படுத்துகிறாங்க விஜயை. இங்கே வந்து யமுனா யோசிக்கிறாங்க, இந்த நிலைமையில் காவேரி போகக்கூடாதா, அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்றும் புரியலையே, காவேரிக்கு என்ன நிலைமை, காவேரி நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து யோசிக்கிறாங்க. ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து, சரி நிவின் நான் கிளம்புறேன், டீ குடிச்சிட்டு போங்க அப்படின்னோடனே, இல்லைம்மா டைம் ஆகிடுச்சு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்புறேன், டீ குடிச்சிட்டு போங்க அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து எடுத்து குடிச்சிட்டு கிளம்புறேன் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே வந்து, கொஞ்சம் பார்த்துக்குங்க, சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம், நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து யமுனா வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு, ஏன் வந்து வந்து விஜய் வந்து அப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னோடனே, விஜய் வந்து அப்படி சொல்லிட்டு போகிறாருன்னு கேட்குறல, முதல்லலாம் மாமா வந்து சொல்லிட்டு போகிறாருன்னு சொல்வேன், இப்போ விஜய்னு சொல்கிறல, அந்த அளவு ஆகிடுச்சு அவருக்கு கொடுக்க மரியாதை, நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க நிவின், சொல்லுங்கள் அப்படின்னோடனே, என்னத்தை சொல்கிறது, இல்லை காவேரிக்கு வந்து இந்த நிலைமையில் ஏன் ஊருக்கு போகக்கூடாதுன்னு ஏன் வந்து விஜய் கேட்டார் அப்படின்னோடனே, ஐயோ இவ வேறு வந்து தெரிஞ்சுக்கினால பெரிய பிரச்சனை ஆகிடுவே, ஊரே கூட்டிடுவாளே அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அவர் ஏதோ சொல்லிட்டு போகிறாரு, காவேரி எதுக்கு இப்போ டென்ஷனாக இருக்கால அதனால சொல்லிட்டு போவார் அப்படி சொல்லிட்டு மழுப்புறாரு. நீங்கள் எதுவும் என்கிட்ட மறைக்கிறீங்க, இப்போ சொல்ல போகிறீங்க இல்லையா அப்படின்னோடனே, உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லிட்டு போகிறாரு நிவின். யோசிக்கிறாங்க யமுனா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, செமையாக டென்ஷனாக இருக்காங்க எல்லாருமே. இப்படி பண்ணுறானே இந்த பசுபதினு சொல்லிட்டு சாப்பிடாம கொள்ளாமல் அப்படியே வந்து காத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே இங்கே காவேரிக்கு ஒருமே மயக்கமாக இருக்குது, கேர் ஆகிடுது. ஐயோ நம்ம சாப்பிட்லையோ அதான் கேர் ஆகிடுதா, குட்டி பாப்பா வேறு வயிற்றில் இருக்கே, இப்போ நம்ம இந்த குட்டி பாப்பாவுக்கு வந்து நம்ம ஏதாவது கொடுத்தாகணுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, ஏன் காவேரி ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை மாமா, நீ காலிலேருந்து ஒன்றும் சாப்பிடல அதான் ஒரு மாதிரி இருக்க, முதல்ல இந்த ஜூஸை குடி அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாரு. உடனே வந்து அவங்க அம்மா பார்க்குறாங்க, மாமா அம்மாவுக்கு அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ குடி காவேரி அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. அது வந்து உடனே நீங்கள் போகலையா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து, தயவு செய்து என் வீட்டை கொடுத்துருன்னு மறுபடியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க வந்து சாரதா. அப்போ கரெக்டாக போலீஸ் அங்கே வராங்க. போலீஸ் வந்து, பசுபதி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு உள்ளே போய் பேசுகிறாங்க. உடனே பசுபதி வந்து வேறு வழி இல்லாமல் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவி, அதுக்கப்புறமா வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் வந்து அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. இங்கே பாருமா, இந்த பிரச்சனையை நான் பேசி முடிச்சுட்டேன், அதனால் இந்த சாவியை வாங்கிக்கிங்க, உங்கள் வீட்டை பூட்டுவீங்களோ இல்லை தங்குவீங்களோ உங்கள் இஷ்டம், இங்கே எல்லோரும் கிளம்புங்க அப்படி சொன்னோன்னா பசுபதி அப்படியே பார்த்து முறைச்சிட்டாங்க வந்து கிளம்புறாரு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே காவேரி கிட்டே போயிட்டு போலீஸ்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு சார், எப்படி சார் அப்படின்னோடனே, உங்கள் ஹஸ்பண்ட் விஜய் தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணார், அவருக்கு காசு கொடுத்து அவர்கிட்டருந்து எல்லாத்தையும் வாங்கினார், உங்கள் வீட்டை மீட்டதும் அவர் தான் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் இப்படி இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல காவேரிக்கு. யோசிக்கிறாங்க.